ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்டமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கோழி மிளகு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் தாளித்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு சிக்கனில் தண்ணி எதுவும் இல்லை. நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுறலாங்க. இந்த மசாலாலாம் நம்மளுக்கு சிக்கனோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.